ஓம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. உயிர் குணந்தன்னின் வெம்மை அது தனிய சிவதழலது செம்மை இது ஒரு விந்தை அது சிவன் கழலடி புகுவர் தமக்கு சிவசடை கங்கை தந்தை அவன் இடப்பாகம் அமர்ந்தவள் உம்மை அவள் ஓங்கார உட்பொருள் என அறிய உணர்ந்தனன் அவள் மலையனவன் தங்கை அவள் குழல் மறைத்தது சிறியவள் கண்மை அது அடியவர்க்கு புகுத்திய குழத்தன்மை உடன் சிரம் மறுதலித்தது குடம் கொங்கை அது வலிய நெஞ்சை இக்களம் அகற்றி புறம் எரித்தது அதன் புன்மை பின் அவர் சிவகதி அடைந்தனர் அது உண்மை. இந்த பாட்டோட பொருள் உயிர் குணங்களான காமம், கோபம் இவைகள் முக்தியை தேடி அலையும் அடியவர்க்கு எல்லையில்லா துன்பம் தருகின்றது. அது தரும் வெப்பத்தை தாழாமல் முமுட்சுக்கள் அயர்ந்து போயினர். ஆனால் என்ன விந்தை! அவரே ஈசனை உமையுடன் வழிபட அந்த வெப்பம் தணிக்க காமனை எரித்த சிவனை வழிபட அவன் தயை செய்து அவைகளை நெற்றிக்கண்ணிலிருந்து வரும் தீக்கொண்டு அழித்து விடுவன். தீக்கு தீ பதிலா விந்தையாயினும் அடியவர்க்கு சிறிதும் வெப்பம் தராமல் அந்த தழல் தலைவன் ஜடாமுடியின் மேலிருந்து எழும் கங்கை போல் குழுமை தரும் இச்சைகளிலிருந்து. அது மட்டுமா, அன்னை உமையவள் அவன் இடப்பகம் அமர்ந்திருப்பவள் அ உ ம எனும் ஓங்காரத்தில் ஊ வடிவாய் அமைந்தவள். அவள் மாயனின் தங்கையாம். அவள் கருணை அவளின் சிறியவள், அதாவது உமையின் நிழலான தங்கை மாயையின் வசீகரத்தினின்று அடியவர் விலகி மழலை போல் உள்ளம் பெற்று புலன்களின் இன்பத்திற்காக மனதோடு சேர்ந்து பாடாய்படுத்தும் அறிவுக்கு கூட மயங்காது அந்த வலிய நெஞ்சை இந்த போராட்டம் மிகுந்த புவியில் அவர் தம் தீயவையெல்லாம் எரித்து பின் சிவகதி அடைவர் அது திண்ணம் என்றார் கவி. நன்றி.